ஆட்சியாளர்களாகட்டும், அருமைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களாகட்டும், எங்களது தலைவர் டிடிவி தினகரன் ஆகட்டும், யாராகட்டும், எந்த தலைவரானாலும் இந்த ஹிந்தி மொழி திணிப்பு என்று சொன்னால் 65ஐ நோக்கி அந்த வரலாற்றை திருப்பும் வகையிலே ஒன்று சேர வேண்டும். இங்கே பேதமோ கொள்கையோ, இவர் சொல்லுவதை அவரோ, அவர் சொல்லுவதை இவரோ தேவையில்லை. இப்பொழுதும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் அதை உள்ளே விடாமல் தடுப்பதற்காக தயாராக இருக்கிறார்கள். வீடு திறப்பு விழாவுக்கு வந்த பின்னாடி தான் தெரியும். அது அந்த பட்டியல் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ இவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஹெட் ஆஃபீஸ் போய்ட்டு இருந்த நேரம் நானும் கூட தான் போனேன். என்னுடைய பொறுப்பு மிஸ்டர் செங்கோட்டையன், அப்புறம் ஒரு 2-3 பேர், மைத்ரேயன் கூட கேட்டார், அப்புறம் அவர் வேணான்ட்டார். என் முன்னாடி தான் அது சின்னம்மா ஒப்புதலோடு அது அறிவிக்கப்பட்டதுன்ற பட்டியலில் அது இருந்தது. ஆகவே அதை விடுப்பதோ தொடுப்பதோ யார் கையிலும் இல்லை, அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். ஆகவே விடுத்திருக்கிறார்களா என்பது எனக்கு தெரியாது. விடுத்திருந்தால் அதை எங்கே சொல்ல வேண்டுமோ அங்கே சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இன்னும் நீக்கவே இல்லையே, நீக்கட்டும். நான் இந்த நிமிடம் வரை அந்த கட்சியில் இருக்கிறேன். ஆகவே நீக்கியதாக எனக்கு எந்த தகவலும் இல்லை. ஆகவே எந்த காலகட்டத்திலும் எதையும் யாரையும் நம்பி இல்லை, கொண்ட கொள்கையை நம்பியிருக்கிறேன். சிறையில் எதற்காக சின்னம்மா சென்றார்களோ அந்த கொள்கை என்னோடு நிற்கும், சந்திக்க தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாத கரெக்ட். அவர் சொன்னது கரெக்டு தான். கர்நாடகாவில் கவுன்சிலர் ஆக முடியாது, கஷ்டம். ஏன்னா நான் தமிழ்காரன், இங்கே பிறந்து வளர்ந்தேன். அதனால் அங்கே இருக்க கர்நாடகாரங்க என்ன கவுன்சிலரோ எம்எல்ஏவோ எம்பிஓ பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்க மாட்டாங்க. அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு. ஆனால் எனக்கு என்ன கஷ்டம்னா, எங்கள் அப்பா மொழி போரில் 6 தடவை ஜெயிலுக்கு போனார். அண்ணனுக்கு தெரியும், பெரியார் தான் பேர் வச்சார். திராவிட பாரம்பரியத்தில் வந்தவனா, ஆனால் காங்கிரஸ்லேருந்து வந்தவரெல்லாம் என்னை பற்றி பேசுகிறாருன்னு தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பாதியில் வந்தவர் காங்கிரஸ்லேருந்து. இவர்களெல்லாம் எங்களை பற்றி பேசும்பொழுது தான் வேதனையாக இருக்கிறது. அதுதான் சார் நான் வருத்தப்பட்டு சொன்னேன். நிர்வாகிகள் எல்லாம் வெளியில் போகிறாங்க, இதுக்கு ஒரு ஸ்க்ரீனிங் கமிட்டி போடணும், விசாரணை நடத்தணும், யாரையும் வெளியில் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன விசாரணை கூப்பிட்றேன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் விசாரணைக்கு அழைத்தால், நான் இப்போ கூட சொல்கிறேன், அப்படியே என்னை டைவெர்ட் பண்ணி புறான் வேறு எங்கேயோ இருக்குது, அப்படியே சென்னை போயிடுவேன். ஏன்னா அழைப்பவர் தலைவர், கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கின்ற அங்கம் நான். அவர் அழைத்தால் போய் பதிலை சொல்லி என் மேலே குற்றமில்லை என்பதை நிரூபிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இதை தான் சார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பண்ணியிருந்தா யாரும் கட்சி விட்டு போயிருக்க மாட்டாங்க. கட்சியே என்னோட கட்சி. இந்த கட்சியை தூக்குறதுக்கு நானும் ஒரு ஆளாக இருந்தேன். நான் என் மீது எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? பார்ப்போம் நடவடிக்கை. அப்புறம் நான் இந்த கட்சி எனக்கு சொந்தமான கட்சி சார். ஆகவே யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எடுக்கவே முடியாதுன்ற எடுத்தால் இதுவரை எந்த கட்சிக்கும் செல்லவில்லை. பாரதிய ஜனதா கட்சிக்கு போனதாக ஒரு பெரிய புரளி. அப்படி அந்த தலைவர்கள் அழைத்திருந்தால் நன்றி. நான் கேட்டதெல்லாம் சார், தேவையில்லாமல் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார்கள், கோவையில் நீக்கப்படுறாங்க, 40 பேர் புதுச்சேரியில் ராஜினாமா பண்ணுறாங்க. நீங்கள் யாரோ சொன்ன மாதிரி மாவட்டந்தோறும் கொத்து கொத்தாக வெளியில் போகிறாங்க. ஆகவே அது தடுக்கப்பட வேண்டும் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு புரியுது சார். ஒரு இயக்கத்தினுடைய தலைமை பாதிக்கப்பட்டால், தலைவருக்கு ஒரு சரிவு ஏற்பட்டால், அது அந்த மாலுமிக்கு சரிவு ஏற்பட்டால் என்ன ஆகும்? கப்பல் மூழ்கும். அது வேண்டான்றது தானே தடுத்து நிறுத்தணும் நம்ம. இல்லை, நான் அப்படி சொல்ல கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். இல்லை, நான் எனக்கு என்னுடைய ஆசையை அவர் கேட்கணும் அப்படின்னு ஆசை. நீ கேட்கலன்னு நீங்கள் சொன்ன நான் என்ன பண்ண முடியும்? ஆகவே திரும்பி வந்தால் நிச்சயமாக அவரை ஏற்றுக்கொள்வார்கள் ஆட்சியாளர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா எந்த அமைச்சரும் முதலமைச்சரும் ஒருத்தர் இருக்கார், நம்ம ஃப்ரெண்டு யார், அந்த ஜெயக்குமார்னு ஒருத்தர், அந்த ரோடோரமாக போய் பேசுகிற ஃப்ரெண்டு, அவரை விட்டிங்கன்னா வேறு யாரும் சின்னம்மாவை பற்றி தவறாக பேசுவதே இல்லை. ஆகவே அவர்கள் வெளியிலே வந்தால் ஒரு நல்ல வழி இந்த இயக்கத்திற்கு பிறக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறேன். நம்பர் யாராவது சொல்லுங்க, நினைக்கிறேன் சஞ்சீவ் ஜெயின் பேசுகிறேன், அவங்க எனக்கு ஃப்ரெண்டு இருந்து சொல்கிறாங்க நன்றின்னு. அது ஒரு விஷயத்தில் தான் நடந்துச்சு. இல்லை, நான் இன்னொரு ஜோக் கேளுங்க, ஒரு ரெக்கார்டிங் பண்ண போகிறோம். யாராவது லஞ்ச் போகுது சாப்பிடுவோம். நாங்கள் எல்லாமே இப்போ சாப்பிடுவோம். கேட்டால் கூப்பிடுங்க.